அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேட்டராக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாமே டைரக்ட் ரிசல்ட்ஸு. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க்குக்கு டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துடலாம். இன்ன சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் கன்சர்வ் அப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா லீனியர் மூமெண்ட்டும், ஆப்ஷன் பி ஆங்குலர் மூமெண்ட்டும், ஆப்ஷன் சி ஃபோர்ஸ், ஆப்ஷன் டி ஆக்சலரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மூமெண்ட் தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து கன்சர்வாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டில் அடுத்து the Lagrangian of the system is defined by என்னன்னு கேட்குறாங்க. L equal T plus V, L equal T minus V, L equal T by V, none of the above கேட்குறாங்க. Lagrangian வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சப்ராக்ட் பண்ணுறது. அப்போது கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, V வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி, T வந்து கைனடிக் எனர்ஜி, V வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ Lagrangian of a system is defined by L equal T minus V, but T is a kinetic energy and V is a potential energy. நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். For a conservative system, the Hamiltonian represent work kinetic energy, total mechanical energy இல்லை potential energy கேட்குறாங்க. Hamiltonianன்றது பார்த்தீங்கன்னா total mechanical energy. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். For a conservative system, the Hamiltonian represents work kinetic energy, total mechanical energy or potential energy. இது பார்த்தீங்கன்னா total mechanical energy தான் கரெக்ட். நோட் பண்ணிக்க. இதெல்லாமே டைரக்ட் ரிசல்ட்ஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து a particle moves under an inverse square law. The force, its trajectory is circular, elliptic, parabolic or hyperbolic, spiral or center கேட்குறாங்க. In a particle moves under the inverse square law படி போச்சுன்னா a particle moves under an inverse square law force, its trajectory is நவான்னு கேட்குறாங்க. அதனுடைய path of particle நவாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் inverse square law படி அது மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு பார்ட்டிகளோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எலிப்டிக், parabolic and hyperbolic இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பி தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா the number of degree of freedom of the rigid body. rigid அப்படின்னா 3 dimensional, ஒரு ரொட்டேஷன், ஒரு மூணு ரொட்டேஷன், 3 டிரான்ஸ்லேஷன் இருக்கும். the number of degree of freedom of a rigid body in space பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரொட்டேஷன் அண்ட் 3 டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து இந்த ஹாமில்டனியன் மெக்கானிசம், the equation qi dash equal to dou h by dou pi is known as என்னன்னு கேட்குறாங்க. ஆய்லர் ஈக்குவேஷன், லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன், ஹாமில்டனியன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஹாமில்டன் ஜோகபியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இது நோட் போட்டு எழுதி கொஷின்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறையா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். இப்போ வந்து காலேஜ் டிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா ரியல் டிஸ்கிரிப்டிவ், காம்ப்ளெக்ஸ் டிஸ்கிரிப்டிவ், அல்ஜிப்ரா டிஸ்கிரிப்டிவ் முடிஞ்சிருக்கு. இதனுடைய டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான கொஷின் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது 3 யூனிட்டுக்குமே இப்போ வேணுன்றவங்க என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவோம். அதுக்கான காஸ்ட்டு சொல்லிவிடுவேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் மொத்தமாக இந்த 3லுமே பார்த்தீங்கன்னா ரியலில் வந்து 32 டிஸ்கிரிப்டிவ், அதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துட்டோம். காம்ப்ளெக்ஸ் 32 டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துட்டேன். அல்ஜிப்ரா, அதாவது குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, லீனியர் வெக்டார் ஸ்பேஸ், இது மொத்தமும் சேர்த்து 52 கொஸ்டின். ஸோ டோட்டலாக டிஸ்கிரிப்டிவ் டைப் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. இந்த யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க இது உங்களுக்கு வந்து கொரியர் சாய்ஸாக வந்துடும். அதுக்கான காஸ்ட்டை சொல்லிவிடுவேன். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.